அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அன்பானவர்களே, அவங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய தேவனை தேடுங்கள், உங்கள் முகங்கள் எப்பொழுதும் பிரகாசம் அடையும். இரவும் பகலும் வேதத்தை வாசியுங்கள், பரிசுத்தாவினுடைய புது பலன் உங்களுக்கு உண்டாகும். தேவனுடைய வழிநடத்தலை நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சமூகத்தை தேடி ஜெபியுங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் மிகவும் அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கும், அற்புதங்களை கொண்டு வரும் ஆசீர்வாதமான ஒரு செய்தி. ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார். மத்தேயு 17:27, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அல்லேலூயா. பேதுரு கப்பர்நகூமுக்கு வரும்போது அங்கு வரி வசூலிக்கிறவர்கள் வரியை குறித்து பேதுருவிடத்தில் கேட்டார்கள். அந்த மனபாரத்தோடு கூட தன்னிடத்தில் பணம் ஒன்றுமில்லாத நிலைமையில ஆண்டவர் இயேசுவை நோக்கி பேதுரு வந்தபோது, ஆண்டவர் வெளியில் நடந்த சம்பவங்களை அறிந்தவர் தனது ஊழியக்காரனான பேதுருக்கு சொன்ன செய்தி, நீ நேராய் கடலுக்கு போ, தூண்டில் போடு, அதில் ஒரு மீன் அகப்படும், அதன் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கிறது, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் நீ அவர்களிடத்தில் கொடுத்து விடு என்று சொன்னான். இதான் இந்த வருஷத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எந்த கடன் பிரச்சனைகளுக்கும், எந்த வீடு வாங்கும் காரியங்களுக்கும், எந்த நிலம் வாங்கும் காரியங்களுக்கும், எந்த படிப்பு செலவுக்கும், எந்த திருமண செலவுகளுக்கும், எந்த குடும்பத்தினுடைய தேவைகளுக்கும் நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக ஒவ்வொரு மீனின் வாயிலும் வெள்ளிக்காசு வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தூண்டில் போடுங்க. தங்கச்சி தூண்டில் போடு, தம்பி தூண்டில் போடு, ஐயா தூண்டில் போடு, அம்மா தூண்டில் போடு. இயேசுவின் நாமத்தினால உனக்கு ஒரு மீன் அகப்படும். அங்கேதான் உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. இந்த வருஷத்துல இப்படித்தான் உங்களை எல்லா காலகட்டத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தூண்டில் போட, அதில் அகப்படும் ஒரு மீன் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நிறைவேற்றிவிடும். தேவன் இப்படியாக எல்லாவற்றையும் உங்களுக்காக நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் நம்மை விடுவதில்லை. அந்த வெள்ளிப்பணம் நீங்கள் கையிட்டு செய்யும் பணியிலிருந்து கிடைக்கும், தொழிலிருந்து கிடைக்கும், வேலையிலிருந்து கிடைக்கும், நீங்கள் ஈடுபடும் காரியத்திலிருந்து கிடைக்கும், நீங்கள் பார்க்கிற மனிதரிடத்திலிருந்து கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தூண்டில் போட ஆரம்பியுங்கள். ஒருபோதும் சோர்ந்திருக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசுவினுடைய அபிஷேகத்தோடு கூட தூண்டில் போடுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடித்து விடுவார். இந்த வருஷத்துல கர்த்தர் தாமும் உங்கள் வாழ்வில் இப்படிப்பட்டதான அடையாளங்களோடு கூட உங்களையும், உங்கள் கைபலன்களையும், உங்கள் கம்பெனிகளையும், உங்கள் தொழில்களையும், ஏன் ஊழியங்களையும் தூண்டில் போட 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 ஏராளமான ஆத்துமாக்கள் கிடைக்கும், குடும்பங்கள் கிடைக்கும், பிசாசுகள் ஓடும், வியாதிகள் மறையும், ஜனங்கள் ரட்சிப்பை காண்பார்கள். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் இந்த வருஷத்துல உங்களை திருப்தியாக்குவார், செம்மையாக்குவார், உயர்த்துவார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பேதுரு வரிகட்ட முடியாதவராய் உம்மண்டை வந்து நின்ற போது பேதுருவுக்காகவே நீர் ஆயத்த பண்ணின மீனை அவருக்கு அடையாளம் காட்டினீர். என்னோடு ஜெபிக்கிறோம், அது பிள்ளைகள் வீடு வாங்க அல்லது வீடு கட்ட, கல்யாணத்தை நிறைவேற்றி முடிக்க, ஆண்டவர் ஒரு நிலத்தை வாங்க, ஒரு வாகனத்தை வாங்க, ஏன் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு பயன்படுத்த முடியாதவர்களாய் நிற்கிறவர்கள் ஏராளமான பேர். உமது ஜனங்களுக்கு நீர் வைத்திருக்கிற மீனை அடையாளம் காட்டுங்க. தூண்டில் போடும்படியான வழிகளை நீங்களே நடத்துங்க. இந்த வருஷத்துல எல்லாம் திருப்தியாய் உடைய ஜனங்களுக்கு நிறைவேற
நிச்சயிக்கிற அற்புதங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.